30 நாள் 30 வகையான ஜூஸில் இன்றைக்கி 7வது நாள். இன்றைக்கி வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம். ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ஏன்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பழங்களை வச்சு இன்னும் கொஞ்சம் பழங்கள் இருக்குது, அதை வச்சு பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது மாதிரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு நான் 2 தேன் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது ஏன் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, புளிப்பு இல்லாமல் நல்ல இனிப்பாக சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 கூட போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் 2 தான் இருந்துச்சு, அதனால் 2 தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து பாதி மாம்பழம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2 சைஸு திராட்சை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிறேன். சீடு இல்லாதது, புளிப்பு இல்லாதது, அப்புறம் வாட்டர்மெலன், அப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறமா பப்பாளி பழம், இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட வந்து முக்கியமானது அன்னாசி பழம் போடணும். இல்லைனா அன்னாசி பழம் எசன்ஸாவது ஊற்றணும். அது 2மே நான் பண்ணலை. அது பண்ண இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் பண்ணலை. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிட்டு தண்ணிக்கு பதிலாக வந்து நான் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம கலர் பொடி போடாமல் நல்ல கலராக சூப்பராக இருக்கும். இனிப்புக்காக சீனி எடுத்துருக்கிறேன். இதுக்கும் வந்து நீங்கள் ஹனி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக சூப்பராக இருக்கும். அது வீட்டில் இல்லை, அதனால் நான் வந்து ஆட் பண்ணலை. கடையிலேருந்து வாங்குறதே எனக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் வாங்க மாட்டேன். அப்புறம் வந்து மாதுளம்பழம் போட்டுக்கலாம், போட்டுட்டு ஊற்றிக்கலாம். என் பாப்பா வந்து எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டா, அதனால் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீமை போட்டு கொடுத்தா சரிம்மா நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டா. நான் வந்து இந்த ஜூஸ் போட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு மீதி வச்சுருந்தேங்க. இருந்ததை என் பையன் ஒத்தையில் உட்காந்து ஊற்றி எல்லாம் குடிச்சிட்டான். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, எனக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீமும் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி வேறு என்ன ஜூஸ் போடலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.